அத்தை அது வந்து ஏண்டா என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அத்தை அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வரப்போற நேரம் ஆகிருச்சு. அத்தை இப்போதான் அவர் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு எனக்கு சொன்னார். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அவங்க வர நல்ல செய்தியை சொல்றதுக்கு வந்துட்டியா? நான் என்ன சந்தோஷத்துல ஆட்டம் ஆடி அவங்களுக்கு ஆர்த்தி இருக்கணுமா? நேத்து நம்ம வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு, அக்கா அங்க போக வேண்டியதா இருந்துச்சு. நீங்க 3 மருமகளும் ராத்திரி வரைக்கும் அங்கேயே இருந்தீங்களே, ஏன்? இல்ல சித்தி, நாங்க வரணும்னு தான் நினைச்சோம். ஆனா தனியா எப்படி வர்றது? நாங்க அத்தை பின்னாடியே தான் வந்தோம். ஆனா அத்தை ஆகாஷ் தம்பி கூட கார்ல ஏறி போயிட்டாங்க. நாங்களும் அவங்க பின்னாடியே வந்துட்டோம் இல்லையா? இப்ப உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, அவங்க வர்றாங்க இல்லையா, அதான் புதுசா கல்யாணமான ஜோடிக்கு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் மத்த விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ண மாட்டோமான்னு கேக்குறேன். நீங்க தான் சொல்லணும். அண்ணி, புது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வர்ற சடங்கை நம்ம பண்ணலன்னா நம்மளோட அர்ஜுனுக்கு தான் கண்டிப்பா அபசகுணம். முறைப்படி என்னென்ன சின்ன சின்ன சடங்குகள் இருக்கோ அதை நீங்க 3 பேரும் பண்ணிக்கோங்க. நான் அங்க இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, ஏன் பண்ணக்கூடாது? அந்த பொண்ணால நமக்கு எவ்வளவு கெட்ட பேரு. நாம கிரக பிரவேச சடங்கு பண்ணி அவளை வரவேற்போங்க மட்டும் நினைக்காதீங்க, அது நடக்காது. ஐயோ, என் செல்ல பிள்ளையே என் கண்ல வச்சு கவனிச்சேனே, நல்ல அரசு வேலையில இருக்கான். அவனுக்கு எவ்வளவு நல்லா சம்பந்தம் வந்தது தெரியுமா? அவன் இப்ப எப்படிப்பட்ட பொண்ண என் குடும்பத்துக்கு மருமகளா கூட்டிட்டு வர்றான் பாரு. அவளால என்னோட மானம், என்னோட மரியாதை, என்னோட குடும்பத்தோட பேரு எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. எல்லாம் வீணா போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க 3 பேரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவனுக்கு பறிஞ்சு பேச வந்துட்டாங்க. போங்க, எல்லாரும் போங்க. உங்க 3 பேரையும் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் புத்தி வரும். அக்கா சொல்றது 100க்கு 100 சரி. இந்த வீட்டோட கடைசி பையன் செல்லப்பிள்ளை, அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? எப்படிதான் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட கல்யாண மண்டபத்துக்கு இன்னொரு மாப்பிள்ளை ஊர்வலமா வந்தானோ? சீ 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 சீ, இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமகளா? ஐயோ, இதையெல்லாம் யோசிச்சாலே எனக்கு உண்மையாவே தலை சுத்துது. இப்போ உடம்பு தான் நடுங்குது அண்ணி. போக போக பாருங்க, அந்த பொண்ணால நம்ம தலை குனிய தான் போறோம். அது கண்டிப்பா நடக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் டாக்கூர். நான் துர்கா தேவி, காலம் சென்ற பூபதி நாத்சேன் மனைவி. இந்த வீட்டோட பொறுப்பு என் கையில இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தோட பேருக்கு எந்த களங்கமும் வரவே விட மாட்டேன். கல்யாணம் ஆகிடுச்சேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள விடுறேன். ஆனா ஒரு மருமகளா எப்படி இருக்கணும்னு அவளுக்கு நானே பாடம் புகட்டுவேன். ஏன்னா இப்படிப்பட்ட பறவைகளோட ரெக்கைய எப்படி வெட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். கேளுங்க, பெரியத்தை என்ன பண்ண போறாங்கன்னு வேற யாருக்கும் தெரியலையே. ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு மட்டும் தோணுது. என்ன நடக்குமோ? எனக்கு என்ன தெரியும்? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடம் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா அக்கா, புது பொண்ணுக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுது, அது மட்டும் உறுதி. அந்த பொண்ணு தலையெடுத்துல என்ன இருக்கோ தெரியலையே. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ குறை இருக்கு பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் எப்படி வாயாடிட்டு இருந்தான்னு கொஞ்சம் கூட தயக்கமே இல்ல. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் இருக்கணும்ல. அப்புறம் அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுவா? பேசாம இருந்திருந்தா அர்ஜுன் கல்யாண ஊர்வலத்தோட அப்படியே திரும்பி வந்திருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு நிலைமை என்னவாகி இருக்கும்? இந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்தாலே போதும், பலகொலா கொலகொலான்னு ஆரம்பிச்சிருவாடுங்க. அட சின்னவளே, கண்டிப்பா இவங்க நமக்கு எதிராக ஏதோ சதி பண்றாங்க. இல்ல அத்தை, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க உங்களை எங்க அம்மாவிட மேல நினைக்கிறோம். உங்களுக்கு எதிரா நாங்க எப்படி யோசிப்போம்? நான் அம்மாவே போலதான் இருக்கேன். ஏற்கனவே கோபத்துல என் தலை வெடிக்க போகுது. என்னை இன்னும் கோபப்படுத்தாம இங்கிருந்து போங்க. அப்புறம் வேற என்ன? எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். அந்த பொண்ணு கூட நீங்க 3 பேரும் ஒட்டி உறவாடக்கூடாது. புரிஞ்சதா? அண்ணி அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இந்த வீட்டு சடங்கு சம்பிரதாயங்களை கத்து கொடுக்கிற வரைக்கும் நீங்க அவகிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும்.
உங்க வேலையை மட்டும் பாருங்க. போங்க போங்க, இல்லைன்னா இன்னும் திட்டுவிடும். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அக்கா அக்கா நில்லுங்க அக்கா, நில்லுங்க. நீங்க நீங்க எங்க போறீங்க? இது இது உங்க வீடு. நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே இருங்க. நான் ரூமுக்கு போறேன். அந்த பொண்ணோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல சின்னவளே. நீங்க புது மருமக முகத்தை பார்க்கலன்னா அவளுக்கு நம்ம வீட்டோட பழக்கங்களை எப்படி கத்து கொடுப்பீங்க? நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா உங்களால மட்டும்தான் மாத்த முடியும் அண்ணி. இல்லைன்னா நம்ம அர்ஜுனோட வாழ்க்கை வீணாயிடும். அர்ஜுனோட வாழ்க்கை வீணா போச்சு, இனி என்ன ஆக போகுது? இல்ல 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 அக்கா, உங்க மனசு தேத்திக்கோங்க, கவலைப்படாதீங்க. அதான் நாங்க இருக்கோம்ல. அர்ஜுன் இந்த குடும்பத்தோட பையன். அவன் வாழ்க்கை எப்படி நாங்க கெட்டு போக விடுவோம்? அதனால உங்க கண்ணீரை துடைச்சுக்கோங்க அக்கா. நாங்க 2 பேரும் எல்லா கஷ்டத்திலையும் உங்க கூட தான் இருப்போம். ஆனா அண்ணி, இன்னைக்கு கால ராத்திரி, இன்னைக்கு அவங்க 2 பேரையும் சந்திக்க விடவே கூடாது. இப்ப அவங்க வந்ததும் நம்ம அவங்கள தனித்தனி அறையில தங்க வைக்கணும். ஆனா நாளைக்கு முறைப்படி அவங்களோட முதல் இரவு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க அவங்களோட முதல் இரவு நடக்காம பாத்துக்கோங்க. என்ன முதலிரவு? ஒரு முதலிரவும் நடக்க போறதில்ல. அந்த பொண்ணு இன்னும் இந்த குடும்பத்து மருமகளா ஆகல. அவ மருமகளா ஆகிற தகுதி வர வரைக்கும் அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும்.